அழகான உதாரணம் கேட்டார். நம்மளோட சிலந்தி இருக்குல்ல இருக்காங்க இல்லை, நீ பார்த்தேன்டா அது வலையை பின்னும் பின்னி போடும் இல்லை, ஒரு இது நிற்கும், பூச்சி வந்து விடும், ஒரு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர்லாம் அடி போட்டும் இல்லை, ஹாயாக இருப்பார். திரும்ப கொஞ்சம் இதை வளால காணலை முழு எடுத்துகிட்டு. இந்த உதாரணம் உபனிஷத்தில் வருது. என் பெருமான் இல்லை, பராசக்தி, பிள்ளையார், முருகன், சிவபெருமான், அவராக அந்த பரம்பொருள் இல்லை, அவர் இந்த தனக்குள்ளே இருந்தே இந்த பிரபஞ்சத்தை அந்த சிலந்தி மாதிரி வெளிப்படுத்தினார் இல்லை. அதுக்குள்ளே இருக்க அத்தனையும் அவரே தான். இந்த பேர் நீ அதுவா, அதுவே நீ. அப்போ அதில் கேள்வி கேட்குறான், ஓகே, ஆனால் நான் படுற கஷ்டம் துன்பமும் இதெல்லாம் இல்லை, அது கேள்வி. அது என்ன உன்னை யாரு நான் சொல்ல சொன்னேன், நீங்கள் இருக்க. அடுத்தது நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன். அது கர்த்திருத்துவ போக்திருத்த அபிமானம். செய்து கொண்டிருக்கிறது எல்லாம் நடந்து கொண்டிருக்கு அந்த பரம்பொருள்ற அவர். நீ யார், உன்னை யாரு நான் செய்கிறேன் சொல்கிறது என்ன அதிகாரம் இருக்கணும்? செய்து காட்டு. நான் யார்கிட்ட என்ன சொன்னேன், இந்த ஒரு மணலை விட்டு நான் கொடுக்க போகிறேன் கௌசல்யாட்ட. இந்த மணல் ஒரு ஒரிஜினல் மணல், இந்த கிடக்கிற மணல், இந்த ஒரு மணல் மாதிரி நீ ஒரு மணலை சொல்லி இப்போ வேண்டாம், வெற்றிய காரியம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிளந்தடிக்கணும், முடிஞ்சிடும். ஏன் முடியுமா? நான் முடியாது. ஸோ அப்போ நான் செய்கிறேன்னு உனக்கு என்ன அதிகாரம் சொல்கிறது? நான் அனுபவிக்கிறேன் போக்திருத்தா நோ. எனக்கு நல்ல ஞாபகம், பூ இவ்வளோ மணக்குது அந்த துருவ சாமிஜி ஆசிரமத்தில். இந்த கொரோனா அதனால் உங்களோட காது கேட்காது மூக்கு எல்லோரும் மணக்குன்றாங்க. நான் சொல்லலை, அது தெரியும், அதான் காரணம் உண்டு. இந்த மூக்கு இருக்கிறது ஆனால் மணக்க முடியாது. நீ மணந்து காட்ட என்ன சொல்ல வரேன்டா, அதெல்லாம் அதான் சொல்லுது. நீ லெட் கோ, கையை விடு. பெருமானே என்ன பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே உன்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த ஊனை நீ ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காதே நீ என்று ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறிய நான் ஆவது. மரியாதையோட உண்ட இடத்தை கண்டுபிடி. நான் இருக்கிறேன், அந்த நான், அந்த நான், இந்த நான் தெள்ளத்தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங், அந்த நான் அதை ஒத்துக்கோ. அந்த நான் இருக்கிறது, அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஞான் எனது என்னும் செருக்கு உனக்கு வந்தால் மகாலட்சியம்மா உனக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ எங்களுக்கு உங்களுக்கு அதான் வித்தியாசம் இல்லை. திருவள்ளுவருக்கு சம்மாதம். எஸ். ஸோ அதில் என்ன சொல்கிறேன்டா, இந்த துன்பத்துக்கு காரணம் இந்த அகங்காரம் ஒன்று முடி இல்லை, ஆனால் பிடிச்சி கொண்டிருக்கிறாய் நீ. அது துன்பத்துக்கு காரணம் 1 2 3 சசிஸ் சொல்லுங்க. 6 நான் சொல்லுங்க. நான் அப்பா எஸ். ஆனால் நான் பார்த்து இந்த மகான்கள் துறவிகளுக்கெல்லாம் இந்த நான் அடிக்க சொல்கிறேன், நல்லா யோசிச்சு பாருங்க. 7 வயதுக்கு ஒருக்கா இந்த உடம்பு முழுக்க மாறும். 21 வயதில் சாமியார் போனார் இல்லை, அது 74ஆம் ஆண்டு இல்லை. கணக்கு பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு 4-5 ஏற மாதிரி இருக்குது. இது யாரோ கொடுத்த பிக்சையில் வளர்ந்த அந்த பாட்டு இருக்குல்ல, தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. அதான் பாட்டு. அப்போ அவ்வளோ என்ன, அப்போ நான் என்று எனதென்று நீ சொல்கிறது இன்னும் அதிகாரம் இருக்குது. இல்லை நாங்கள் உழைச்சி நாங்கள் சம்பளம் எடுத்து நாங்கள் அது போய் இல்லையோ. அப்போ அறிவால் பாருங்க, தாயார் ஆசீர்வாதம் உனக்கு வேணுமெண்டா நன்றி கடனோடு இரு, கம்ப்ளைண்ட் பண்ணாது. கம்ப்ளைண்ட் எப்படி பண்ணாமல் இருக்கிறேன்டா, இந்த அறிவோடு பண்ணு. இந்த உலகத்தை காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடும் இந்த பரம்பொருள் அவர் சர்வ வல்லம் வாய்ந்தவர், சர்வசக்திவான் வாய்ந்தவர், சர்வஜன், எல்லாம் அறிந்தவர்.
அவர் தவறு விட முடியாது. இங்கே எல்லாம் ஒழுங்காக நடந்து விடணும். ஷடா நான் பார்த்தேன், நான் மகாலட்சுமி கடாச்சி அவ கொட்டுவா. எஸ் எஸ் எஸ். ஸோ இன்றைக்கு இருந்து தாயார் கடாட்சம் உங்களுக்கு வேணுமெண்டா உள்ளதுக்கு நன்றி சொல்லுங்க. சொல்லி போட்டு என்ன வேணும். நான் பூ போடக்குள்ள ஒரு 4-5 பேர் எடுத்தேன். ஒரு குழந்தையில் இப்போ குழந்தை வயிற்றில் வந்துட்டு அதை பாதுகாத்து குழந்தைகள் பிறக்கும். ஓகே, அது ப்ராப்ளம். ஒரு பையன் எழுதிட்டான எக்ஸாம், அவனுக்கு சந்தேகம் 2ஆம் தரச்சிரம் வந்து அவனை பற்றியும் சொன்னேன். அப்புறம் இன்னொன்று நான் கெஸ்ட் ரூம் கட்டணும். அம்மா சொன்னேன் எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை அவங்க உள்ளதெல்லாம் போகிற லெவலில் நம்மளோட கெஸ்ட் ரூம் இல்லையா. சுவாமி சிவானந்த சொல்லுவார், எல்லார பாக்கெட்டும் வெண்ட பாக்கெட். என்ன மாதிரியா ஒரு 5000 நாளைக்கு போனால் உங்களை நாளைக்கு இருக்கணும் அப்படி. எல்லாரும் காரும் வெண்ட கார் காரு சந்திச்ச தத்தந்த காரு வெண்ட காரெல்லாம் மாறி வாழனா இல்லையா. என்ன டொயோட்டா கார் ஒன்று வந்திருக்கு, அது ஓகே. என்ன வரண்டா அப்படி அம்மா கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஸோ நன்றி கடன் சொல்லுங்க. ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். என்ன நடக்குது உள்ளத்துக்கு, அம்மா நீ கொடுத்தாதாய் நன்றி அம்மான்னு சொல்லிப்பார். எனக்கு இது தெரியவே தெரியாது. இப்போ நியூசிலாந்துக்கு என்ன வரடாங்க என்னடா நான் கேட்டுடுறேன். ஏய் என்ன கூப்பிட்றீங்க என்ன சாமி என்ன எப்போ ஏதோ எப்போ செய்தது. நீ எப்பவும் அந்த நான் சென்னை போகிறேன். இப்போ இந்த அதி உத்தம நண்பர் கிருஷ்ணகுமார் சூடன் அவரோட ஒய்ஃபு லண்டன்லேருந்து 20 எனக்கு ஆவாராக அங்கே சென்னை அங்கே போகிறோம். அதில் ஒரு நாள் ஏதோ கேட்டேன் நான், என்னெல்லாம் ஸ்பெஷல். அதில் சாமி என்ன பார்க்க வாரவங்க எல்லாம் இதுக்கு தான் வாரவங்க, நீங்கள் ஒரே ஒரு ஆள் தான் என்ன பார்க்க வாரன்னு சொன்னாங்க. இல்லை அவர் கண் கலங்கி சொல்லக்குள்ள என்னென்ன ஒழுங்காமா அது அவ்வளோ என்ன பார்க்க என்னத்தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ நன்றி கடன் வர கோவில் அவன் சொன்னால் நீங்கள் என்ன பார்க்க வேண்டியதான் அவன் கம்மி. அப்போ அதானே இந்த நன்றி கடன் உள்ள இதயத்தில் ஏன்னா ஒரு நீங்கள் இந்த அதிருப்தியும் மற்ற என்னடாம விரக்தியும் வராது. திருப்தியாக இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். இல்லை அந்த இதயத்துக்கு தான் கொடுக்கப்படும். சொல்லுங்க. எஸ் எஸ் எஸ். அவன் சொல்லுவாங்க கிவ் இட் ஷால் பி கிவன் அன்டு யூ. அதை எடுத்து வருது. நீ பிடிச்சேண்டா உள்ளதும் எடுக்கப்படும். ஒரு வருது அர்த்தம். நீ கொடுத்தேண்டா கிடைக்கும், பிடிச்சேண்டா உள்ளதும் போயிடும். அதான் இந்த சீக்கிரம். அது என்கிட்ட இருந்தால் தானே இருக்கும், அப்படி இல்லை. கொடுக்கப்படும். ஸ்பெண்ட் காட் வில் சென்ட். சுவாமி சிவானந்தர் அவள் கடன் வேண்டி தானம் பண்ணுறாரு. இப்போ கோடி அந்த ஆசிரமத்துக்கு அவ்வளோ பணம் வந்திருக்கு, உங்களோட டொனேஷன் பண்ணிட்டான் அவங்க. அந்த மணி ஏன் ஸ்பெண்ட் த்ரோ மணி லைக் ஸ்டோன்ஸ் அவர் சொல்லுவாருங்க. நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். இட் ஒர்க்ஸ். எல்லாத்தையும் குடிச்சு போட்டு நடந்து வார். அங்கே வீட்டை போய் சேரும்போது அங்கே இது வந்திருக்கும் கொஞ்சம். இப்போ எத்தனை இங்கே நான் ஒரு 10-15 நாளாக பார்க்குறேன். கண்மணி எடுத்தா இவ்வளோ ஒரு நாள் தெரியுமா சொல்லுவேன். ஏய் அதில் இருக்க முழு பணத்தையும் எடுத்துக்கொண்டு கூட நான் அவளை என்ன பண்ணாண்டா சாமியாக இருந்தேன் எம்டியாக கூடாண்டு போட்டு கொஞ்சம் வச்சு போட்டு கொடுத்தேன். 5 பேர் துட்டுட்டேன். நான் எத்தனை தரம் நான் காலி பண்ணியிருக்கேன். இவன் அதை நிறைஞ்சு பண்ணிருக்கு. அப்போ நமக்கு இன்னமும் அந்த மகான்கள் சொல்கிறது அது கூட நம்பிக்கை இல்லையே. என்ன கொடுத்த ஆளுக்கு குறைவு இல்லை, முடியாது. That's the law. If you want to be happy, make others happy. This is a law of life. நீ மகிழ்ச்சியாக இருக்க உனக்கு விருப்பமாக இருந்தால் மற்றவங்கள மகிழ்ச்சி ஆக்கு. என்ன நீ மகிழ்ச்சியாக இருப்ப பாரு. ஆனால் நான் மகிழ்ச்சியாக இருந்தால் நான் அப்போ நம்ம ஸோ அம்மா அவங்களுக்கு இன்றைக்கு இந்த வாயால் ஒரு ரகசியத்தை சொல்லி விட்ருக்கா. அதாவது உன்னிட்ட என்ன இருக்கும் அதுக்கு நன்றி சொல்ல தொடங்கும். எல்லா இடத்துலையும் இந்த புத்தகங்கள் இதுகள் எல்லாம் அதில் இது உண்டு ஒன்றாமல் வருது. என்னது என்ன சொல்கிறான்? நன்றி. பி தேங்க்ஃபுல்.
நன்றி உணர்வு அப்படி எல்லாத்துலேயும் வருது. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த எப்படி உண்ட இதயம் இருக்கிறதோ அப்படி தான் உண்ட வாழ்க்கை இருப்போம். இந்த இந்த இதயம் முழுக்க நன்றி கடனாக இருந்தால் யூ அட்ராக்டிங் எதை உனக்கு எல்லாம் விட ஒன்று கிடைக்கும். ஏன் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட். நீ காணான்னு சொல்லக்குள்ள என்ன இந்த யூனிவர்ஸ் சொல்லுதோ இவருக்கு காணாது இல்லையா, அப்போ காணாது போ இருக்கண்டா நம்ப முடியாமல் இருக்கு. அதுதான் சட்டம். நம்ம பார்வதி பதி ஹர ஹர மகாதேவ ஹரி ஓம் சத்து சிவார்ப்பணம் குடும்பம்.